பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, ஜெயஜீவியம் செய்வதில் பூரண நிச்சயம் கொள்ளுங்கள். ஜெயாளிகளாய் உங்களை கர்த்தர் எப்பொழுதும் வைப்பார். ஜெயஜீவியம் செய்வதில் பூரண நிச்சயம் கொள்ளுங்கள். ஜெயாளிகளாய் கர்த்தர் உங்களை வைப்பார். அன்பானவர்களே, இந்த காலைவெளியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தொற்று போகிறவர்களாய் அல்ல, எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான கிறிஸ்தவ ஜீவியம்! கிறிஸ்தவ ஜீவியம் தொற்று போகிறவர்களுக்கானது அல்ல, கிறிஸ்தவ ஜீவியம் ஜெயிக்கிறவர்களுக்கானது. ஏனென்றால் நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து நமக்கு முன்பதாக அவர் கடந்து போய் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனாய் வந்து மனிதனாய் வாழ்ந்து இந்த மனிதனுக்குரிய அனைத்து பண்புகளையும் பெற்று நம்மை போல பாடுகளை அனுபவித்து அன்றாடம் நாம் சந்திக்கிற சோதனைகளை அவரும் சந்தித்து முடிவிலே தோற்றவராய் அல்ல, ஜெயித்தவராய் சிலுவையிலே வெற்றி சிறந்து மரித்து மண்ணோடு போகாமல் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்திலே ஜெயித்தவராய் இன்றைக்கு பிதாவினோடு கூட அவர் உட்கார்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து அழைத்ததெல்லாம் ஜெயிப்பதற்காக. நீங்கள் உலகத்தில் வருமானமின்றி தவிக்கிறீங்களா, கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, அதை ஜெயிக்க தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். வியாதியோடு போராடுறீங்களா, அதை ஜெயிக்க தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உலகத்தோடு கூட போராடுகிறீர்களா, ஜெயிப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் எவைகளெல்லாம் நமக்கு எதிராக ஏவப்படுகிறதோ அவைகள் அனைத்தின் மீதும் ஜெயித்தவர் தான் கிறிஸ்து. ஒரு முறை அவர் கடலின் மீதே நடக்கிறார். அர்த்தம் என்ன? அதில் மேலே நடந்தது கிறிஸ்து மாத்திரம்தான், அதோடு கூட சேர்ந்து நடந்தது பேதுரு நடந்தார். இதிலிருந்து நமக்கு ஒரு சத்தியம் விளங்குகிறது. நீங்கள் ஜெயிக்கிற கிறிஸ்துவோடு கைப்பிடிச்சிங்கன்னா உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்திலையும் அவர் உங்களை ஜெயாளிகளாய் வைப்பார். அந்த ஜெயாளிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இங்கு ஒரு ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். அவள்தான் புதிய ஏற்பாட்டு சபை. அந்த ஸ்திரீ, அவள் எப்படி இருக்கிறாள்? வானத்திலே காணப்படுகிறாள். அவள் பூமியில் உள்ளவள் அல்ல. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஆவியின் அபிஷேகம் பெற்று ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழும்போது நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் உன்னதத்திற்குரியவர்கள். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் உன்னதத்திலே பிதாவோடு கூட குமாரனோடு கூட கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பூலோகத்தில் மனுஷிகமாக இருக்கலாம், பட் அவர் பொசிஷன் இஸ் இன் ஹெவன். அதை எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பூமிக்குரியதல்ல, அது பரலோகத்துக்குரியது. அப்படியானால் அந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாள்? அவள் சூரியனை அடைந்திருக்கிறாள். அந்த சூரியன் தான் நீதியின் சூரியனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவருடைய சுபாவங்கள் அனைத்தையும் இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போதே தரிக்கப்படுகிறோம், அதை தரித்து கொள்ளுகிறோம். பொறுமையிலே, உண்மையிலே, நன்மையிலே, தேவனோடு கூட பழகுவதிலே, நற்சுபாவங்களிலே, நற்கிரியைகளிலே இயேசுவை போலவே இவள் மாறிக்கொண்டு வருகிறாள். இதற்கெல்லாம் அவளுக்கு உதவி செய்வது என்ன? அவளுடைய தலையின் மீது இருக்கிற 12 கிரீடங்கள். நீங்கள் நல்லா அந்த அப்போஸ்தலருடைய உபதேசங்களை நிறையா நீங்கள் உள்வாங்கும் போது நீங்கள் ஜெயிச்சிட்டே வருவீங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள் தங்களுடைய உலக காரியத்துக்காக அழுததாக புதிய ஏற்பாட்டில் வசனமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர்கள் ஜெயித்தவர்கள். உலகத்தின் காரியத்துக்காக புலம்பி, உலகத்தின் காரியத்துக்காக அழுது, உலகத்தின் காரியத்துக்காக துக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அப்போஸ்தல உபதேசங்கள் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க வைத்து அவரை ஜெயாளிகளாய் வைக்கிறது. ஆகவேதான் அந்த அப்போஸ்தலர்கள் முடிவாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள்.
பாருங்கள், ஒரு மனிதன் கடைசியாக பயப்படுகிற இடம் மரணம். அந்த மரணத்தையே அவர்கள் உன் கூர் எங்கே என்று சொன்னார்கள் அல்லவா? காரணம் என்ன? அந்த உபதேசம். இந்த காலைவேளையில் இந்த அப்போஸ்தல உபதேசத்தை வாஞ்சிங்க. அந்த உபதேசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு கிரீடமாய் கொடுக்கிறார். கிரீடம் என்றாலே என்ன? வெற்றி என்ற அர்த்தம். கிரீடம் என்றாலே என்ன? தோல்வி இல்லை என்ற அர்த்தம். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். இந்த காலைவெளியிலும் உங்கள் மனதில் இருக்கிற தோல்வியின் சிந்தனையை எடுத்து போடுங்க. உங்கள் மனதில் இருக்கிற ஏக்கங்களின் சிந்தனைகளை எடுத்து போடுங்க. நேற்றைய தினத்தில் ஏதாகிலும் ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதையே யோசித்து இன்றைக்கும் அப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போகாமல், இன்று நான் ஜெயிப்பேன், கிறிஸ்துவோடு ஜெயிப்பேன், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை வைத்து ஜெயிப்பேன். ஏன்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய கிரீடங்கள். இவைகளெல்லாம் நம்ம ஒரு பெருமையாக திமிரா சொல்லலை, அகங்காரமாக சொல்லலை. ஏனென்றால் அந்த ஸ்திரீ நிற்கிறது எங்கே தெரியுமா? சந்திரனின் மீது நிற்கிறாள். அங்கு நின்று கொண்டு இவைகளை சொல்லுகிறாள். அந்த சந்திரன் தான் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபையின் மேல் கிருபை. அந்த கிரேஸை நிறையா வச்சுக்கோங்க. இந்த காலை வேளையில், ஆண்டவரே, நான் கிருபையில் நின்று கொண்டு ஜெயிப்பேன். உலகம், மாமிசம், பிசாசு, பாவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்த கிறிஸ்து போல மனவாட்டியாகிய நீங்களும் ஜெயித்து அதில் ஒரு பூரண நிச்சயம் வரும்போது இந்த உலகத்தை ஒரு நாள் நாம் கடந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவோம். அங்கிருந்து ஒரு நாள் நாம் திரும்ப வருவோம். எப்படி வருவோம்? இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிறவர்களாக, 1000 வருடம் அரசாளுகிறவர்களாக இந்த ஜெயித்தவர்கள் வருவார்கள். பிரியமானவர்களே, அந்த ஜெயத்துக்கு, அந்த ஆளுகைக்கு உங்களை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுங்க. அதற்காக தான் கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். இரத்தத்தை சிந்தி நம்மை அழைத்திருக்கிறார். ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கிருபையின் மேல் கிருபையை கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், வாஞ்சியாயிருங்கள். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றவர்களாய், அதிலே பூரண நிச்சயம் உடையவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளின்படி சூரியனாகிய உம்மை தரித்து கொண்டு உபதேசத்திலே உறுதியாய் நின்று கொண்டு நாங்கள் சந்திரனாகிய கிருபையை சார்ந்து கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் புறப்படத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இந்த நாளிலே சோர்வோடு தொற்றுவிட்டோம், இது முடிந்து விட்டது என்று சொல்லி தங்களை தாங்களே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஜெயிக்கிறவர்களாய் இந்த நாளில் வைப்பாராக. ஆமென்.